ஏசாயா 66:5 கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அதாவது உண்மையா பயப்படுறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தை லூக்கா 6:22 நீங்க அப்புறமா போய் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே, அவரை ஏற்றுக்கொண்டவர்களே, அவருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. என் நாமத்தின் நிமித்தம், அதாவது இந்த கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், கர்த்தர் யார் என்கிறவரை அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிற நிமித்தமாக பகைக்கப்படுவார்கள். உங்களை அப்புறப்படுத்துகிற யார் அப்புறப்படுத்துவார்கள்? உங்களுடைய சகோதரர்கள். உங்களுடைய சகோதரர்கள் அப்புறப்படுத்தி என்ன வார்த்தையை சொல்லுவாங்க? இதனாலே கர்த்தர் மகிமைப்படுவாராக அப்படின்னு சொல்லுவார்களாம். அதாவது தெய்வத்துக்காக இதை செய்கிறதாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கர்த்தர் என்றும், இந்த கர்த்தரே தேவன் என்றும் வசனத்தின்படி நடுங்கி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் முதல் நடக்கிறதான காரியம் என்ன தெரியுமா? அவரை கர்த்தர் என்று சொல்லுகிற வேறு கூட்டம் என்ன பண்ணும்? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக இந்த காரியத்தை செய்து இது கர்த்தர் மகிமைப்படுகிற காரியம் என்று சொல்லி உங்களை தள்ளி வைக்கிற காரியம் நடக்கும். அப்படி நடந்திருக்க அவங்களுடைய வாழ்க்கையில. அப்ப நீங்க உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து அப்படி வசனத்துக்கு நடுங்கி நீங்கள் கர்த்தருடைய நாமம் என்னதென்று அறிந்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். கர்த்தருடைய நாமத்திற்காய் செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா அந்த நாளில வெட்கப்படுவார்கள் என்பதாக தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் சுட்டி காண்பித்து லூக்கா 6:22 சொல்லுவார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த பேசின அந்த தெய்வம் இந்த பூமியின் மேல மனுஷனாக வந்து வெளிப்பட்ட பொழுது அவரை கர்த்தர் என்று ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, மற்றொரு கூட்டமோ சொல்லுகிறது அவர் வேறொருவர் என்று சொல்லி. அப்ப இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகவே சொந்த சகோதரர்களாக காணப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களை தள்ளி வைத்ததை நம்ம ஆதி திருச்சபையிலிருந்து நம்ம பார்க்க முடியும்.